இன்றைக்கி சூப்பரான ஒரு புளிப்பான ஒரு சட்னி வைக்க போகிறேன். என்னென்னா இது வந்து ஒரு 10 பச்சை மிளகா போட்டிருக்கேன், இது ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இங்கே வந்து புதினா சட்னி தான் வைக்க போகிறேன். புளிப்பாக சூப்பராக ஓகேங்களா. ஸோ புதினாவும் இதில் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதுதான் சட்னி செம்மையாக இருக்கும். நோம்புக்காக இந்த நாங்கள் வைக்கிறோம். ஸோ இங்கே புளியும் வைக்கிறோம் நம்ம. ஸோ இது புளியும் இருக்குது, புளியெல்லாம் போட்டு சூப்பராக புளிப்பாக நல்லாயிருக்கும். சார் செய்கிறதுக்கு இதில் பூண்டு வேணுமா போட்டுக்கலாம். ஸோ பூண்டு போட்டிருக்கேன், ஒரு 5 பூண்டு போட்டுங்க. வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது தாளிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புளி அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும் சட்னி, காரத்தரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட புளி போட்டுக்கிறேன். புளி போடும்போது பார்த்து போடணும், ஏன்னா நான் இதில் மிக்சியில் அடிப்பேன். இப்போ இதில் வந்து இது போட்டுக்கிறேன், ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. தேங்காய் எண்ணெய் அதுவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டேன், கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன். ஸோ இதோட இப்போ புதினாவும் கொத்தமல்லிலாம் போட்டுடலாம். புதினா அப்படியே போட்டு கொஞ்சம் வதக்கணும் நேரம், இப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியெலாம் வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா இதாகிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தனதுக்கப்புறம் புளி வச்சுருக்குறேன். இந்த புளி வந்து மிக்சியில் போடும்போது அடிச்சிடுவேன், இதில் போட மாட்டேன், ஏன்னா மிக்சியில் அடிக்கணும், ரொம்ப இதாகிடும். அப்புறம் தண்ணி மட்டும் ஊற்றுவேன், புளி தண்ணி மட்டும் வச்சுருக்கோம். அந்த தண்ணி ஊற்றிடலாம், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பாக நல்லாயிருக்கும். புளி அப்படியே போட்டுறாதீங்க, அந்த மிக்சியில் அடிக்கும் போது பொட்டியோடு சேர்ந்து அரைச்சிடும். உப்பு கொட்டுங்க அப்படியே. ஸோ தேவையான உப்பு கொட்டுக்குங்க. கல் உப்பு தான் போட்டுருக்கேன், இது அப்படியே சூப்பில் இதாகிடும், அரைஞ்சிடும். இன்னும் லைட்டாக போட்டுக்கிறேன். மிக்சியில் அடிக்கும்போது கல்லுன்னு அரைச்சிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே மிக்சியில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் அடிச்சிடணும் தான். ஸோ ரொம்ப இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ வச்சுருவேன் சட்னி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கு சூப்பராக அடிச்சாச்சு சட்னி, செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வரும், எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கெய்ர்.